செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ்கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மீனவர் உயிரிழந்த நிலையில் உடலை உடனடியாக தாயகம் கொண்டு வர வலியுறுத்தி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க 3 நாட்களில் ராணுவ வீரர்கள் பாலம் அமைத்தனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஊட்டி வருகை தந்துள்ளது. தொடரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,70,870 கன அடியாக அதிகரித்துள்ளது. பருப்பு பாமாயிலை ஜூலையில் பெறாதவர்கள் ஆகஸ்டில் பெறலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மாமக தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார் திருநகரில் ஆசிட் ஊற்றிவிடுவதாக மிரட்டி மருமகளை பாலியல் பலாத்காரம் செய்த மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 2 பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறவுள்ளது. லயோலா என்ற பெயரை சொன்னாலே ஒரு கெத்துதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லயோலா கல்லூரியில் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர்.பி. பரமசிவத்துக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. மதுரை அருகே உள்ள கே நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிக்கனில் கிடந்த வண்டு காரணமாக சட்டக்கல்லூரி மாணவிகள் புகார் அளித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இலக்கியவாதியும் அரசியல்வாதியுமான குமரி அனந்தனுக்கு இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 53 காவலர் குடியிருப்புகள் 6 காவல் நிலையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சியில் இன்று தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணுவை வீட்டு காவலில் போலீசார் வைத்தனர். பழனியில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதால் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படை அட்டூழியம் காரணமாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை கடிதம் அனுப்பியுள்ளார். EVKS இளங்கோவன் மு.க.ஸ்டாலினிடம் டியூஷன் போங்க என்று பிரதமரை பிரித்தெடுத்துள்ளார். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் வெளியாகியுள்ளது. நாகையில் ஆம்புலன்ஸ் அனுப்பாததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். CBCL நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணீர் சேமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC அறிவுறுத்தியுள்ளது. உலகின் முதன்மையான விளையாட்டுத் தொடரான ஒலிம்பிக் தொடரின் 33வது சீசன் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இத்தாலி வீராங்கனையின் மூக்கை உடைத்ததால் அல்ஜீரியா வீராங்கனை ஆனா பென்னா என்ற சர்ச்சை எழுந்தது. வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 7.50 உயர்ந்து 1817க்கு விற்பனையானது. கொள்ளிடம் ஆற்றுக்குள் சாயும் நிலையில் உயர் மின்னழுத்த கோபுரம் இருந்ததால் திருவானைக்காவலில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.